என்ற சொல் மற்றொரு புறம் அரசனை குறிக்கும், அதாவது தலைமை. கழி என்பது கடற்புறத்தின் துறை. உப்பங்கழி என்று அழைக்கப்படும் கடல் தீவுகளை குறிக்கிறது. அத்தகைய துறைகளின் மாபெரும் துறை திருப்பெருந்துறை என்பதை குறிக்கவே கோகழி என்ற சொல்லாட்சி திருப்பெருந்துறைக்கு தரப்பட்டது. பாதவூரார் அத்தகைய ஒரு கடல் தீவுக்குத்தான் குதிரைகளை வாங்க தன் படைகளோடு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பெருந்துறையிலே எம்மை ஆட்கொண்ட ஒப்பற்ற ஆசானின் திருவடிகள் வாழ்க எனவும், குருவிற்கெல்லாம் குருவாய் வந்து குருந்த மரத்தடியில் அமர்ந்த மணி போன்றவனே, எனக்கு திருவடி தீட்சை தந்த குருநாதனே, உன் தாழ் வாழ்க என்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை எனவும் பொருள் கொள்ளலாம். இத்திருவாசக நூலை நாம் உணர்ந்து படித்த பின் நாம் ஒவ்வொருவரும் ஒரு